மறுபடியாக நாங்கள் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களை வரவழைப்புமாக அவர் இருக்கிற திரியல கலையத்தில். பாஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பேசலாம், வாருங்கள் சிஸ்டர். ஆமென். நாங்கள் யாவரும் அன்போடு உங்களை வரவழைக்கிறோம். வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் சங்கமம் வானிலே கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி நாடுகிறேன். நான் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். அன்பின் இரக்கமும் உருக்கமும் உள்ள பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சத்தியத்தை அறிவியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று எழுதிக்கப்படி ஆண்டவரே. கர்த்தாவே, சத்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் மனதில் நீ புரிதாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இதயத்தையும் திறந்தருளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் கடந்த நாட்களிலே இந்த ஜெபத்தை கீவேடாக வைத்து பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஜெபத்தை சுற்றிலும் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, கர்த்தர் எப்படியாய் நம்ம ஜெபிக்க சொல்லுகிறார், எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும், அந்த ஜெபத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது, ஜெபத்துக்கு முன்பாக நம்ம எப்படி ஆயத்தப்பட வேண்டும், ஜெபத்துக்கு அப்புறம் நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எந்த காரணங்களாக ஜெபிக்க, பல காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நாம் பார்க்கறது என்னன்னா, மறுபடியும் யூதா எழுதின ஒரு நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே ஒரு ப்ராமிஸை பார்க்க போறோம். கர்த்தர் இந்த யூதா மூலியமா ப்ராமிஸ் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, 24வது வசனம் நான் படிக்கிறேன். வலுவாதபடி உங்களை காக்கிறவரும் தமது மகிமையுள்ள சந்திரானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றுடன் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாக நம்முடைய கர்த்தராய நம்முடைய இரட்சகராய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். இப்படியாக அருமையாக ஒரு வாக்கு தத்தத்தை யூதா எழுதி முடிக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அந்த யூதா பொதுவான எல்லா சபைகளுக்கு எழுதும் பொழுது சபையில் உள்ள குற்றங்களை கண்டிக்கிறாரு. சபைகளை குற்றங்களை கண்டிக்கிறது மட்டும் கிடையாது, சபை விசுவாசிகள் எப்படி ஆயத்தமா இருக்கும், இந்த மாதிரி சபையிலே காணப்படுகிற அந்த குற்றங்களை வரக்கூடாத அளவுக்கு எப்படி நம்ம ஆவியிலே ஜெபம் பண்ணணும், எப்படி தேவனுடைய வசனத்தை நம்ம பகுத்தறிதலா இருக்க வேண்டும் என்று பல காரியங்களை அவர் எழுதுறாரு பாருங்க. அப்படி எழுதும் பொழுது கடைசியா அவர் எச்சரிக்கையா இந்த யூதா புத்தகத்தை எழுதினாலும் கடைசியா ஒரு வாக்கு தத்துவத்தோட கொடுக்கிறாரு. அதுல இன்றைக்கு நம்ம பார்க்கிறது என்னன்னா, தேவ சமூகத்துல தேவ சன்னிதானத்துல மகிழ்ச்சியாய் மகிமை உள்ளவர்களாய் மகிழ்ச்சியாய் நம்மளை நிறுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அது காரணம் என்ன அப்படி சொல்றாருன்னா, இன்னைக்கு சன்னிதானம் அப்படின்னா என்ன சொல்ல, தேவ சமூகம் அல்லது ஜெபம். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசனத்துல நாம் இருக்கிற காரியம், இவை எல்லாவற்றையும் மென்ஷன் பண்றாரு. இந்த இடத்துல தேவன் நம்ம நிலைநிறுத்துகிறாரு அப்படின்றாரு. அப்ப தேவ சன்னிதானத்தை நிலைநிறுத்துறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் பாருங்க. ஆனா யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். பழைய ஏற்பாட்டு காலத்துல மகா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா பிரசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் பிளேசஸ் அதுக்குள்ள போக முடியும். ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல எல்லாரும் போகலாம். பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் போக முடியாது பாருங்க. ஒருத்தர் வெளிப்பிரகாரத்துல இருக்க முடியும், ஒருத்தர் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போக முடியும். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யாருமே போக முடியாது. ஆனா பாருங்க, முக்கியமா பெண்கள் ஒரு சபைகளுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, இந்த புதிய ஏற்பாட்டு சபையில நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் உள்ள போறோம், எல்லாருமே இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு போறோம், சபைக்கு போகிறோம், எல்லாரும் குடும்பமாய் உட்காந்து ஜெபம் பண்ணுகிறோம், ஒரு தேவனுடைய பிரசாதத்திலே நம்ம இருக்கிறோம் பாருங்க. இது ஒரு ஈஸியாக ஒரு காரியம் கிடையாது பாருங்க. இன்னைக்கு அநேகர் இதோட வேல்யூ என்னன்னு தெரியாதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இதை ஒரு பெரிதாக நினைக்கிறது கிடையாது. அதோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் பாருங்க, மகிழ்ச்சியாக தேவனுடைய சந்திதானத்துல அவரோட மகிமையுள்ள சந்திதானம், அது சாதாரண சந்திதானம் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல பாருங்க, அந்த மகா பிரதான ஆசிரியர் மிகச்சிறிய ஒரு தவறு செஞ்சுட்டா கூட அவ்வளவுதான், அவன் உயிரோட இருக்க முடியாது பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான இடம் கர்த்தர் ஒரு அந்த இடத்துல வாசம் பண்ணுறாரு பாருங்க. அப்பேற்பட்ட காரியம் இன்றைக்கு நமக்கு இலவசமாக இருக்கிறது அப்படின்ற பொழுது நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்?
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்கணும். அந்த தேவ சன்னிதானத்துல வந்து நாம் எப்படியா இருக்கிறோம், நம்முடைய ஆயத்தம் எப்படியா இருக்கிறது, அந்த சன்னிதானத்துக்கு போகும்போது அதை குறிச்ச ஒரு ஒரு அசட்டை பண்ணுகிறோமா, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு வந்து பழைய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார். ரொம்ப ஈஸியாக இலவசமாக இன்னைக்கு போய் உட்காந்துருக்கோம். இலவசமா கொடுக்கறதுனால அது என்ன பண்ணிடுறோம், நம்ம அதை வந்து அசட்டை பண்ணிடுறோம் பாருங்க. நீங்க நம்ம ட்ராக்ஸ்லாம் கொடுக்கணும். சில நேரங்களில் வந்து சுவிசேஷம் சொல்லும்பொழுது நான் சில நேரங்கள் என்ன பண்றேன், வாங்கணும்னு இந்த பக்கம் போன தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதோட வேல்யூ வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. அதுவே வந்து ஒரு ரூபா கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி போட மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு 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 பென்னியவோ ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு பொருளை கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தூக்கி எறிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அது பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அது மாதிரி வந்து இது வந்து கர்த்தர் வந்து ஒரு விலைக்கிறை கொடுத்து நம்மளை வந்து சபைக்கு உள்ள தள்ளி விட்டுருக்காரு. சபைக்கு வெளியே இருந்தோம், அந்நியரா இருந்தோம், துரோகியா இருந்தோம், பாவியா இருந்தோம், சபைக்குள்ளே போக முடியாது. தேவ சபையை வந்து தூரத்துல நின்று பார்த்து ஜெபிக்கிறவர்களா இருந்தோம். எப்படி தானியேல் எப்படி எருசலேமுக்கு நேராய் வந்து அவர் வந்து முழங்கால் படியிட்டு 3 வேளையும் ஜெபித்தாரோ, அது மாதிரி வெளியில நின்னே ஜெபிக்கிற இருந்த நம்மளை வந்து கர்த்தர் என்ன பண்ணாருன்னா உள்ள விட்டார். தானியேல் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவரால் சபைக்குள்ள போக முடியாது. ஆனா இன்றைக்கு நீங்க வந்து இன்னைக்கு பிறந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு பாவியா இருக்கிற மனுஷன் கூட சபை உள்ள போய் சுவிசேஷத்தை கேட்டு அங்க வந்து ரட்சிக்கப்பட முடியும். அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாகியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப பழைய ஏற்பாட்டுல இதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 15 வந்து இப்படியாவது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 15 நான் முழுவதும் வாசிக்கிறேன். கர்த்தாவே, யார் உம்முடைய குமாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியாய் நடப்பித்து மனதால் சத்தியத்தை பேசியிருந்த அவன் அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தேவனுக்கு தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயனால் மேல் சொல்லப்பட்ட நிந்தியான பேச்சுகளை எடுக்காமலும் இருக்கான். ஆகாதவன் பார்வைக்கு தெற்பா இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்தவரையோ கனம் பண்ணுகிறான். ஆணையீட்டில் நஷ்டம் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமுள்ளதனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் வசிக்கப்படுவதில்லை. இந்த இடத்துல வந்து பாருங்க, யார் ஆண்டவர் சமூகத்துல போய் தங்குவார் அப்படின்ற பொழுது சில குணங்களை வந்து ஒரு பரிசுத்த குணங்களை வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாரு. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இதுல இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 24 இதே வசனம் வந்து வருகிறது பாருங்க. சங்கீதம் 24 3 முதல் 5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 24வது வசனம். சங்கீதம் 24 யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசுதானம் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆனாயினமும் இருக்கிறவனே. இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக ரெண்டுமே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த சங்கீதத்துல வந்து அதாவது எழுதும்போது எல்லாரும் வந்து சபைக்கு அந்த பரிசுத்த இதுக்குள்ள வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து போக முடியாது. ஆனா இவைகள்லாம் இந்த குணங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவங்கள தான் வந்து வந்து அவங்க தேவ சமூகத்துல போய் இருக்க முடியுன்றாரு. அதான் சொல்றாரு, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் அப்படின்றாரு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி சொல்றாங்க ஆண்டவர். அப்ப இருதயத்திலே சுத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இந்த 10வது கட்டளை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 10 கட்டளை குறித்து பார்க்கும் பொழுது அந்த 10வது கட்டளையில வந்து இச்சையா திருப்பதா என்ற போது வந்து அதை வந்து பிரமாணத்தை வந்து யாருமே வந்து ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பரிசுத்த பருவத்துக்குள்ளேயும் போகணும், அதே சமயத்துல வந்து நம்ம இந்த பிரமாணங்களையும் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு பாருங்க. மனுஷனுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு. இந்த இவர் சொல்ற பிரகாரம்லாம் வந்து பிராக்டிக்கலா வந்து பண்ணலாம். ஆனா தேவன்கிட்ட இருந்து மனுஷன்கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கிடலாம். ஆனா தேவன்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அது தேவ சமூகத்துல நாம் வந்து அவரு கர்த்தருடைய பார்வையில வந்து நம்ம உத்தமனா இருக்கணும். கர்த்தருடைய பார்வையிலே நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும் பாருங்க. அப்பேற்பட்ட மனுஷன் தான் உள்ள போக முடியும். அப்ப எப்படி போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல நான் வந்து ஒரு ஒரு ஆசாரியன் போவோம். ஆசாரியன் எப்படி வந்து போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க லேவியராகமம் 16வது அதிகாரத்துல இப்படியா இருக்கு பாருங்க. லேவியராகமம் 16வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். 3வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரணபடியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகனபடியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும்.
இந்த இடத்துல பாருங்க, பரிசுத்த மகா பரிசுத்த ஒரு ஆசாரியன் இவர் எப்படி பிரவேசிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரே தடவை தான் போக முடியும் உள்ள ஹோலி ஆஃப் ஹோலிஸுக்குள்ள. அதுக்குள்ள உள்ள போகும்பொழுது ஒரு காளையை பாவனம் பண்ணபடியாகவும், ஒரு ஆட்டுக்கடாவை என்ன பண்ண சர்வாக தகன பலியாகவும், ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் செலுத்த வேண்டும் பாருங்க. இவையெல்லாம் செலுத்தி அதோடைய பரிசுத்த அர்த்தத்தை எடுத்து போடணும். அதுக்கேற்ற ஆயத்தோட நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய ரிச்சுவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது பாருங்க. நான் வந்து அவர் ஒரு ஆடையில வந்து கீழே வந்து ஒரு மணியெல்லாம் கட்டியிருப்பாங்க பாருங்க. அந்த உள்ள போனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாஸ்தலம், அந்த உடன்படிக்கை பெட்டி மேல கிருபாஸ்தலம் இருக்கும் பாருங்க. அதுல போய் 7 முறை வந்து அந்த ஆட்டுக்கடா ரத்தத்தையும் இதையும் தெளிக்க வேண்டும். அப்பொழுது தெளிக்கும் பொழுது மாத்திரம்தான் அவர் என்ன பண்ணார், தேவன் வந்து பார்ப்பார். பார்க்கும் பொழுது அங்க அந்த ஆட்டுக்கடாவின் ரத்தம், அந்த காளையின் ரத்தம், ஆட்டுக்கடாவின் ரத்தம் இருக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த தேசத்துக்கு வந்து சமாதான சேமத்தை வந்து கொடுக்குறாரு. அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து அவருடைய தேசத்துடைய பாவங்கள் வந்து ஒரே ஒரு வருஷத்துக்கு தான் மன்னிக்க வேண்டும். அப்ப வருஷம் வருஷம் ஒரு செயலா இருக்க வேண்டும் பாருங்க. அப்ப தேவ சமூகத்துக்குள்ள போறதுன்னா ஒரு சின்ன ஒரு தவறு, ஒரு சின்ன பிசகு வந்து பரிசுத்த அந்த அந்த மகாபிரதான ஆசாரியர் செஞ்சுட்டான்னா அவன் அந்த சமூகத்துல தேவ சமூகத்துல இறந்துருவான் உள்ளேயே. அப்படி இறக்குற ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வெளியில நிக்கிறவங்க எல்லாம் அவங்க காலில் வந்து ஒரு செயின் கட்டியிருப்பாங்க பாருங்க. அதை வந்து மெதுவாக இழுத்தனா இவங்க உள்ள போனா இவங்களும் இறந்துருவாங்க. ஏன்னா அந்த இடம், அதனாலதான் அந்த இடத்தோட பேரு ஹோலி ஆஃப் ஹோலிஸ்வாங்க, மகா பரிசுத்த ஸ்தலம். அதனால இவங்க வெளியில இருக்கிற செயினை அப்படி மெதுவா இழுத்து அவருடைய பாடி வந்து வெளியெடுக்க முடியும். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த ஒரு பழைய ஏற்பாடு காலத்துல இருக்கிறது பாருங்க. இந்த இடத்துல சொல்றாரு யூதா வந்து உங்களை மகிழ்ச்சியா தேவ சமூகத்துல நிற்க வைக்கிற ஒரு ஒரு வல்லவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றாரு. நம்ம ஆதி காலத்துல பாருங்க, எங்க அம்மா வந்து நர்ஸா இருந்தாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அப்போ நான் சொல்றதெல்லாம் ஒரு 30 வருடங்கள் முன்பாக. அப்பொழுது நாங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நேராக போய் ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு ரூம் இருக்கும் பாருங்க. அந்த ஆப்ரேட்டர் ரூம்ல போய் நின்று அவங்கள கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர் ரூம்ல ஒரு ஆப்ரேட்டர்ஸ், டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஆண்டி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நான் சொல்லணும்னா, அவங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கால் பண்ணி அவங்க எங்க இருக்கான்னு பார்த்து பெரிய ஒயர்ஸா தொங்கும். மைக்கில் ஒரு ஒயர் மாதிரி பின்னெல்லாம் தொங்கும் பார்த்துங்க. ரூம் ஃபுல்லா தொங்கும். அதை எடுத்து போய் அவங்க வந்து கரெக்டாக வந்து அந்த எந்த வார்டில் இருக்காங்களோ அவங்க வந்து ஃபில் பண்ணி அப்புறம் அவங்களோட பேச வேண்டியவங்க. இது நடக்கிறதுக்கே ஒரு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். அது இப்போ இன்னும் அந்த காலத்துல வந்து ட்ரங்க் கால்னு வாங்க. ட்ரங்க் கால் பேசணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேசணும்னா அவங்க ஒரு கனெக்ஷனுக்கு உள்ள சென்டருக்கு இவங்க கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. அந்த டைம்ல போய் நம்மளும் இங்கே நிற்கணும். அங்கே யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களும் போய் அவங்க ஃபோனில் நிற்பாங்க. லேண்ட்லைன் ஃபோனில் நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து அவங்க கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் சத்தம் சரியாக கேட்காது. பழைய ஏற்பாட்டு அந்த காலத்தில் வந்து இப்படி தான் ஒரு ஃபோன் மெத்தட்ஸ்லாம் இருந்தது பாரு. ஆனால் இன்றைக்கு நம்ம அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து இப்போ யார்கிட்ட வேணாலும் உடனடியாக எங்கே வேணாலும் பேசலாம். ஆடியோ காலும் பேசலாம், வீடியோ காலும் பேசலாம். இன்றைக்கி பாருங்கள், நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட சங்கமம் வானொலி மூலியமா என்ற என்ன பண்ண ஊடக கிறிஸ்துவோட பேசி கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு இந்தியாவில் இது ஒரு பகுதியில் ஒரு மூலையில் இருந்து நான் உங்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது வந்து பாருங்க ஒரு ஒரு டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. இன்றைக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து இது நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் பாருங்க. அந்த காலத்துல வந்து பாருங்க இப்படிதான் இருந்துச்சு. அந்த பழைய காலத்து ட்ரங்க் அது மாதிரி தான். நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் மோசோட பேசலாம்னு சொல்லி போட்டிருக்கு. மோசே நினைச்சா ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. அவர்கிட்ட வந்து வேண்டுகோள் வைக்கலாம். ஆனா ஆண்டவரா பார்த்து எப்பொழுது பேசணும்னு நினைச்சாரோ அப்பதான் மோசேட்ட பேச முடியும். அவர் எங்க வர சொல்றாரோ ஒரு ஒரு அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல அந்த மேகம் நெல்லிடும் பொழுதுதான் மோசே உள்ள போக முடியும், ஆரோன் உள்ள போக முடியும். கரெக்டா பேசி முடிச்சோன்னா மேகம் நகர்ந்துட்டு வெளில வந்துருவாங்க. இப்படிதான் ஒவ்வொரு சமயம் நடந்திருக்கிறது பாருங்க. அது பழைய அந்த ட்ரங்க் அது மாதிரிதான். ஒரு பெரிய கேப் வந்து அதுக்கு இதுக்கு ஒரு இருந்துச்சு பார்த்து 2 பக்கத்துல போகவே முடியாது. அதே இது நீங்க அந்த சபையை எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த எருசலேம் சபையிலேயே அது இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். அல்லது வந்து யாராவது ஒருத்தர் மேல தீர்க்கதரிசி மேல பசுத்த ஆவியானவர் இருப்பாரு. ஆனா அவங்க போய் யாரை வந்து காமிக்கிறாங்களோ அவர்கள் மேல் வந்து இப்ப தாவீதை காமிக்கும் பொழுது சாமுவேல் போய் வந்து அவர்கள் மேல் பசுத்த அந்த தைலத்தை ஊற்றும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாக மாற்றப்படுகிறது. அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஆசாரிகள் மேலதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் வந்து இன்னைக்கு எல்லாவற்றிலையும் பரிசுத்த ஆவி நிறைந்து இருக்கிறார் பாருங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டு ஸ்லாக்கியம் அப்படிங்கிறது. பழைய ஏற்பாட்டில் வந்து பாருங்க அவர் ஆவியானவர் என்ன சொல்றாரோ எப்போ சொல்றாரோ அதைத்தான் வந்து ஜனங்கள்கிட்ட பேச முடியும். ஆனா இன்றைக்கு வேதத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்துருக்கிறார். கர்த்தர் பாருங்க அது வேதத்தின் மகத்துவத்தை நம்ம கையில கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னைக்கு அந்நிய காரணமாக தின்றோம் பாருங்க. வேதத்தை வந்து அவ்வளவு ஒரு பெருசா வந்து இது பண்றது கிடையாது. இப்ப வேதத்தில் காரியங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப
தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி, அந்த ஃபோனில் எப்படி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்கிறோம், அதே மாதிரி இன்னைக்கு வந்து எனி டைம் வந்து தேவ சமூகத்தில் போய் உட்காரலாம். இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லையா, தேவ சமூகத்தில் உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண கர்த்தரோட பேச ரெடியாக இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு காரியம், அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்லாகியத்தில் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்க ஒரு மிகப்பெரிய பரிசுத்த ஆசாரியனுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாகியம் வந்து இன்றைக்கு சாதாரண ஒரு விசுவாசிகளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை குறித்து நாம் எப்படி மேன்மை பாராட்ட வேண்டும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, அது கிடைக்காத ஒரு விஷயம். பாருங்க, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கிடைக்காத விஷயம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிடைச்சா இரவு போது நம்மளால தூங்க முடியாது. ஏன்னா அதுதான் வாழ்க்கையில விளையாட பெற்ற ஒரு தருணம். பாருங்க, அது மாதிரிதான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காரியத்துல வந்து நாம் வந்து தேவ சமூகத்துல நிக்கிறது, அதற்காக வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே வந்து சிந்தப்பட்டிருக்குது. பாருங்க, நான் வந்து எபிரேயர்ல வந்து புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் பாருங்க, குலேசியர்ல வாசிக்கிறோம் பாருங்க. குலேசியர்ல வந்து அது எப்படி நமக்கு வந்தது, அந்த ஸ்லாகியம் எப்பேற்பட்டதா நமக்கு வந்தது அப்படின்ற காரியத்தை வந்து நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு வந்து இப்ப தெரியும். பாருங்க, குலேசியர்ல வந்து 1வது அதிகாரத்துல 21வது வசனத்துல வந்து வாசிக்கிறோம் பாருங்க. 21, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருளாயிலும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாகவும் அவருடைய மாம்சத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நம்மை ஒப்புரவாக்கினான். ஒரு பெரிய கேப், கடவுளுக்கும் நமக்குள்ள கேப் வந்து என்ன சொல்றாரு, அந்நியரா இருந்தோம், தூரத்துல இருந்தோம், அந்த அந்த எருசலேம் ஆலயத்துக்குள்ளே போகிறது கூட நமக்கு என்ன பண்றது, ஒரு ஒரு ஸ்லாக்கியமே இல்லாம இருந்தோம். அப்போ வந்து அந்த ஆலயத்தை பார்த்து வெளியிலேயே தொழுது கொண்டிருந்தா நம்மளோட புறஜாதிகள் அதுக்கு மேல அவங்களாம் ஒரு பெரிய காம்பவுண்டை தாண்டி தான் வெளியே நின்று தான் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களாவது உள்ள போகலாம், யூத ஜனங்கள் உள்ள போகலாம், ஆனா இவங்க உள்ளேயும் போக முடியாது, வெளியே தான் நிற்கணும். அப்பேற்பட்ட அந்த வெளியில நிற்கிற ஜனங்களாக தான் நம்ம இருந்தோம். தூரத்திலே தேவனை பார்த்தோம். பரிசுத்த ஆசாரிய உள்ள போய் என்ன சொல்லிட்டு வந்து என்ன வார்த்தையை சொல்றாரோ என்பதை கேட்கிறதா இருந்தோம். மோசே உள்ள போயிட்டு வெளியில வந்து என்ன சொல்றாரோ, ஆரோன்ல போய் என்ன சொல்றாரோ அதை கேட்கலாம் இருந்தோம். ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கலாம் இருந்தோம். நமக்கு தேவனுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு கேப்பா இருந்துச்சு. கர்த்தர் என்ன சொல்றாரு, 2 தரத்தார் என்ன பண்றாரு, ஒப்புரவாக்குனாரு. அவருடைய ரத்தத்தினால நித்திய மீட்பை வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து உண்டு பண்ணாரு. அந்த கேப்பை வந்து அடைச்சாரு. அந்த கேப் அடைக்கும் பொழுது இன்னைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம் இருக்கு. தைரியமாய் நான் சமூகத்துல நம்பி போய் நிக்கிறேன். தைரியமாய் வந்து அவர் சமூகத்துல நின்று நான் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றேன். அதனாலதான் என்ன பண்றேன், ரொம்பவும் அந்த காரியங்கள் நெருங்க நமக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம தேவனை அசட்டை பண்ணுறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கோம். பாருங்க, இன்னைக்கு சபையில நம்ம எப்படி இருக்கிறோம், சபைக்கு போற காரியங்கள்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம், தேவ சமூகத்துல பிரசனத்துல வந்து வாங்க ஜெபம் பண்ணுன்ற பொழுது அதுல எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கும், அப்ப அந்த உண்மையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் காண்பிக்கிறவளா இருக்க வேண்டும். பாருங்க, எபேசியர்ல 5வது அதிகாரத்துல இப்படியாக எழுதப்பட்டு பாருங்க. எபேசியர் 5:26, 27 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:26, 27. தாம் அதை திருவசத்தினை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகையில் கரையதிலே முதலாக தமக்கு முன்பாகவும் பரிசுத்தமும் பிழையற்றதுமாக மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதாக தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, ஒரு மகிமையுள்ள சபையா கர்த்தர் வைத்திருக்காரு, திருவசத்தை கொண்டு சுத்திகரிக்கிறாரு. அவர் ரத்தத்தையே சிந்தி நமக்கு என்ன பண்றாரு, மிகப்பெரிய ஒரு சிலாக்கியத்தை கொண்டிருக்காரு. ஒரு பரிசுத்த மீட்பை வந்து நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து கொடுத்திருக்கிறாரு. அப்ப நாம் அதுக்கு நன்றியுள்ளா இருக்க வேணும். முன்னே தூரமா இருந்தோம், இப்ப நெருங்கி இருக்கிறோம். முன்னே அந்நீரா இருந்தோம், இப்ப இந்த தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். அது அளவு பண்ணிருக்கிறார் ஆண்டவர். அது வானமும் பூமியும் படைத்த தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன், மகா பரிசுத்த அலங்காரத்துடனே வந்து கத்தத்தை நம்ம பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா கட்டளைகள் பிரமாணங்களை பார்த்தா இது எல்லாம் செஞ்சுதான் உள்ள போக முடியும். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய குடும்பம் வந்து முதலாவது அவர் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு புறாவை கொண்டு போன பாருங்க. அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு பலிகளை நம்ம வாங்கி கொண்டுதான் வந்து உள்ள போய் சொல்லணும். பலி செலுத்தி, பாவ நிவாரண பலி செலுத்தி, சர்வாங்க செலுத்தி, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அந்த சமூகத்துல போய் நிற்க முடியும். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. கர்த்தர் இன்னைக்கு வந்து இலவசமாய் கர்த்தர் வந்து என்ன பண்ண மீட்பை கொடுத்திருக்கிறாரு. என்ட்ரி வந்து ஃப்ரீ பண்ணிட்டாரு. அவ்வளவு காஸ்ட்லியா இருந்துச்சு. அவ்வளவு காஸ்ட்லி என்ட்ரி என்ன பண்றாரு, கர்த்தர் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாரு. அவ்வளவு கட்டளை பிரமாணங்களை கை கொள்றது வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, கொஞ்சம் ஃப்ரீ பண்றாரு பாருங்க. ஃப்ரீ பண்ற அன்புன்ற பிரதான கட்டளை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படியா இருக்கிறோம், நாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். இன்னும் கர்த்தர் வந்து தேவ சமூகத்துல வந்து நிலைநிறுத்திருக்காரு. அதை அற்ப காரியமாக எண்ணக்கூடாது.
அது வந்து விலையேற பெற்றது. அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாகியத்தை இன்றைக்கு வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த மகாபிரதான ஆசாரியர் கிடைக்கிற ஒரு ஸ்லாகியத்தை வந்து இன்றைக்கு நமக்கு வந்து கொடுத்து இலவசமா அனைவருக்குமே கொடுத்துருக்காரு. அப்ப நம்முடைய மீட்பு எப்படி விளையாட பெற்றதா இருக்கிறது. நமக்கு கொடுக்கிற தேவன் மீட்பு மூலியமாய் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதங்கள், மீட்பு மூலமா கிடைக்கப்படுகிற ஒரு ஸ்லாக்கியங்கள். இன்னைக்கு உலகத்திலே வந்து அன்னைக்கு ஒரு நீங்க சொன்ன அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல உலகத்துல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் முழு சொத்தையுமே சபைக்கு எழுதி கொடுக்குறேன், என்னை வந்து மகா பிரதான ஆசிரியத்துக்கு உள்ள விடுங்க, ஸ்தலத்துல உள்ள விடுங்கன்னா உள்ள விட முடியுமா சொல்லுங்க? உள்ள போய் பார்க்க முடியாது. உள்ள போய் அவர் முழு பணத்தையும் கொடுத்தாலும் உள்ள போனாலும் உயிரோட திரும்பி வர முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் வந்து இன்னைக்கு என்ன பண்றாரு, இலவசமா கொடுக்குறாரு அனைவருக்கும். எந்த எண்ணம் நம்ம என்ன கம்யூனிட்டின்னு பார்க்க மாட்டார், நம்ம என்ன கலர்ல இருக்கிறோம்னு பார்க்க மாட்டாரு. நாம் ஆண்டவரை மதிக்கிறோமா, ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கிறோமா, அவர் ஆண்டவர் என்று அறிக்கை எடுக்கிறோமா, அது போதும். தேவ சமூகத்துல போய் நிக்கலாம், கத்தர்ட்ட நின்று ஜெபம் பண்ணலாம், ரோட்ல நின்று ஜெபம் பண்ணலாம், கத்தர் கேட்கிறாரு. வீட்டுக்குள்ள நின்று கரைக்கதவு சாத்தி ஜெபம் பண்ணலாம், கத்தர் கேட்கிறாரு. ஒரு குரூப்பா நின்று ஜெபம் பண்ணாலும் கத்தர் கேட்கிறாரு. ஒரு சபையில நின்று ஜெபம் பண்ணாலும் கத்தர் கேட்கிறாரு. எல்லாவற்றுக்கும் தேவனுடைய செவிகள் திறந்து இருக்கிறது. எப்பொழுதும் சரிதான். பழைய ஏற்பாட்டுல வருஷத்துக்கு ஒரு தடவை தான், ஆனா இப்ப அப்படி அது எனி டைம். இதுதான் தேவனுடைய அன்புங்கிறது வந்து பாருங்க. கர்த்தர் எவ்வளவா நேசிக்கிறார் நம்மளை. இதை வந்து நம்ம அற்ப காரியமா என்றெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளை வந்து நிக்க வைக்கிறார் தேவ சமூகத்துல. அது நம்ம செஞ்ச ஒரு சிலாக்கியம் கிடையாது. நம்முடைய திறமையில பண்றோமா, இல்ல நம்ம பணத்தை கொண்டு மாதிரி பண்ண முடியுமா? அது நிச்சயமாக முடியாது பாருங்க. நம்ம திறமையும் கிடையாது, நம்ம பணமும் கிடையாது, நம்ம அந்தஸ்தெல்லாம் கிடையாது பாருங்க. இது எதுவுமே கர்த்தருடைய பார்வையில ஒண்ணுமே கிடையாது. அவருடைய அவரால் இதெல்லாம் கொடுத்து நம்மளால வாங்க முடியாதனாலதான் அவர் என்ன பண்றாரு, இலவசமா நம்ம ஓபன் பண்றேன் கேட்டேன். நீங்க இன்றைக்கு சில மார்க்கத்துல சில கடவுள போய் கோயிலுக்கு போறதா இருந்தா நீங்க வந்து பணம் கட்டினா ஒரு இடத்துல போய் நிக்கலாம். சும்மா நிக்கலாம் 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி தான் போய் பார்க்க முடியும். சும்மா நிக்கிறவங்களுக்கு ஒரு இடம், அவ்வளவுதான். பணம் கட்டினா நீ பக்கத்துல நின்று பார்க்கலாம். அந்த மாதிரி விஐபி கோட்டா அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி நம்ம தேவன் அப்படி கிடையாது. வானாதி வானங்களை படைத்த தேவன், அவர் தான் மெய்யான தேவன். அப்பேற்பட்ட மெய்யான தேவனை வந்து இன்னைக்கு இலவசமா வந்து பார்க்கிறோம் பாருங்க. எபிரேயர்ல வந்து ஒரு காரியத்தை வந்து வாசிக்க பாருங்க. நித்திய மீட்பு கர்த்தர் எப்படி உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்ற காரியத்தை வந்து நான் பார்க்கிறோம் பாருங்க. எபிரேயர் 9வது அதிகாரத்துல 11-12 வாசிக்கிறோம் பாருங்க. எபிரேயர் 9, 11, 12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசிரியர் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதைய இந்த சிருஷ்டி சமமான கூடாரத்தின் வழியாய் அல்ல, பெரிதும் உன்னதமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கரா இளங்காலைக்கரா இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. கிறிஸ்துவானவர் செய்யற காரியம்லாம் இன்னைக்கு பூமியில வந்து கிறிஸ்துவை அனுப்புற நோக்கமே வந்து தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில உள்ள ஒரு கேப், அந்த ஒரு திறப்பை வந்து ஃபுல் பண்ணணும் தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தந்ததுக்கு அப்புறம் பாருங்க, திரை சிலை 2ஆக கிழிஞ்சது. அது எங்க கீழே இருந்து கிழிச்சாருன்னா யாரோ என்ன பண்றாங்க, யாரோ சீசர்ல தான் போய் இதை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி கிடையாது. திரை சிலை மேல் தொடங்கி 2ஆக கிழிஞ்சது. அப்படின்னா வானமும் பூமியும் கொள்ளாத தேவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மட்டும் இருக்க விரும்பல. அவரா கிழிச்சு சமூகத்துக்கு வெளியே வராது. அவர் என்றைக்கு மறித்து அவர் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டு முழுவதுமா முடிந்து விட்டதோ திரசில 2ஆ கிழிஞ்சிருச்சு. இன்னைக்கு நமக்கும் தேவனுக்கு இடையில திரசிலைகள்லாம் வந்து கர்த்தர் ஏற்கனவே கிழிச்சு எரிஞ்சுட்டாரு பாருங்க. இன்னைக்கு கிழிச்சு எரிஞ்சுன்னா இன்னைக்கு எல்லாரும் சபைக்குள்ள போகலாம், எல்லாரும் தேவ சமூகத்துல போகலாம், எல்லாருமே வந்து கர்த்தருடைய ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம நன்றியோட இருக்கணும். அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மளை உள்ள அனுப்பிச்சிருக்காரு. தேவ பிரசனத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை குறித்து அசட்டை காரியமா பண்றோம் பாருங்க. தேவ சமூகத்துல போறோம்னா நமக்கு சோம்பேறித்தனம், ஜெபத்துல உட்காரணும்னா முடியாது, இந்த சபைக்கு போறோம்னா அதுங்க போய் அங்க போய் அசட்டை பண்றது, அங்க போய் உட்காந்துட்டு போனை நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. ஏன்னா அதோட வேல்யூ வந்து நமக்கு தெரியல பாருங்க. அந்த வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த சபைக்காக சிந்தப்பட்டது. தேவ பிரசனத்துல நம்ம உட்காரும் பொழுது அந்த அளவுக்கு நன்றியோட இருக்க வேண்டும். நம்மளால ஒரு காலத்துல உள்ள போக முடியாது, கர்த்தர் இன்னைக்கு உள்ள போக வச்சிருக்கிறாரு. நம்முடைய ஜெபத்தை வந்து நம்ம நம்ம யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு நமக்காக ஜெபம் பண்ணுவாரு, நம்ம அவர்கிட்ட வந்து கேட்போம். இன்னைக்கு அப்படி கிடையாது. என்னுடைய ஜெபத்தை நேரடியாக கேட்கிறாரு. எப்பயாவது ஒரு சமயம் யாரோ மூலியமா கர்த்தரா நினைச்சதான் மற்றவர்கிட்ட பேச முடியும். ஆனா இப்ப அப்படியாது. நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு பதில் சொல்லுகிற தேவனா இருக்கிறார், என்னோட கூட பேசுகிறார். சில நேரங்கள் ஜெபிக்காமல் இருந்தாலும் சரிதான், கர்த்தர் என்ன காரியத்தினோட பேசணும் அந்த காரியத்தை பேசுகிறார். எப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்துக்கு நேரம் வந்து நம்ம வந்துருக்கிறோம் பாருங்க. இறுதி ஒரு வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. எபிரேயர் 4வது அதிகாரத்துல சொல்றாரு, 14-16 வசனம் படிக்கிறோம் பாருங்க. வானங்களின் வழியா பரலோகத்துக்கு
ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ண அறிக்கையை உறுதியாக பற்றி கொள்ள கடவும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பந்து வைக்கக்கூடாது. பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் சிறுவை கிருபை அடைவும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேர கடவுன்றாருங்க. பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு ஒரு பிரதான ஆசாரியர் நீங்க எடுத்துட்டா அவன் பாவமுள்ள பிரதான ஆசாரியர். அவன் உள்ள போன போது தனக்காகவே அவனாலே அவனை ரட்சிக்க முடியாது. அது ஆரோனா இருந்தாலும் சரிதான், அந்த பெரிய ஆசாரம் தான், தனக்காக இருக்க அவன் ஆட்டுக்கடாக்கள் அடைக்கும், தனக்காக காலை அடிக்க வேண்டும், அதுக்கப்புறம் ஜனங்களுக்காக அடிக்க வேண்டும், இப்படிதான் உள்ள போவோம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷரா இருந்தாரு. அந்த பிரதான ஆசிரியர் லைஃப் வேற, இவருடைய லைஃப் வேற. இவர் பாருங்க, நம்மை போல பாடுபட்டு பூமிக்கு அடிமை எடுத்து மாட்டுக்கோட்டைகளை பிறந்து நாம் என்னென்ன துன்பங்கள் துயரங்கள் அனுபவிக்கிறோம் அதெல்லாம் அனுபவிச்சு ஆனான் பாவம் செய்யவில்லை, பாவம் அவரை ஆளுகை செய்யவில்லை. அப்பேற்பட்ட பிரதான ஆசாரியன் அங்க போய் நிக்கிறாரு. நம்ம கேட்டு ஓபன் பண்றோம் அப்படின்னா என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா அவர் ஓபன் பண்றாரு. பரலோகத்திலிருந்து வந்ததுனால தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாரு. அப்ப என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவும் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவும் ஒரே ஆள் தான். இப்ப 2 தரத்தார் என்ன பண்றாருன்னா அப்படியே ஒண்ணு சேர்க்கிறாரு. அந்த தேவனுக்கு எனக்கு இடையில ஒரு கேப் ஃபில் பண்றாரு. கேப்பை ஃபில் பண்ணி இப்ப நீ உள்ள வரலாம், வெளில இருக்கியா, நீ உள்ள வா, தேவ சமூகத்துல வா, நீ கிருபாசனத்தை கெட்டி சேரலாம், தேவ சமூகத்துல அவரை நெருங்கி சேரலாம், கத்தர்கிட்ட அவரை நெருங்கலாம், கத்தர்கிட்ட எந்த அளவுக்கு நெருங்கணும் ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நெருங்கலாம். உங்களுக்கு இப்ப கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதற்கு நன்றி உள்ளா இருக்கணும். பாருங்க, இதைத்தான் அவர் சொல்றாரு. இதைத்தான் இது நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியம் கிடையாது. எனக்கும் தேவனுக்கு இடையில ஒரு மீடியேட்டர் வேணும். அந்த மீடியேட்டர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்றாரு. அவர் என்னை போல பாடுபட்டாரு. என்னுடைய சார்பில் நிற்கிறது மட்டும் கிடையாது, அவர் தேவனுடைய பிள்ளையா இருந்து தேவனுடைய சார்பில் நிற்கிறார். அவர் தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி அந்த மீட்பை உண்டு பண்ணி என்ன பண்றாருன்னா அவர் எனக்கு வாசலை திறந்து விட்டுறாரு. இதற்கு நாம் நன்றியுள்ளா இருக்க வேண்டும். பாருங்க, இதற்கு நான் உண்மையில்லா இருக்க நான் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உட்காருகிறது எனக்கு ஆனந்தமா இருக்கிறது, நன்றியுள்ளா இருக்கிறேன், பாக்கியவளா இருக்கிறேன். இங்க தூரத்துல இருந்து பார்த்தேன், இன்னைக்கு நெருங்கி பக்கத்துல பாக்குறேன். இது இலவசமாய் நான் பெற்றுக்கொண்டேன். அதற்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவின் ரத்தத்துக்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு நாளும் இதை நினைக்கும் பொழுது இன்னைக்கு எனக்கு சபைக்கு போகிற காரியங்கள் ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியங்களா இருக்குது. சபைக்கு போகிறது ரொம்ப விருப்பப்படுகிற காரியங்களா இருக்குது. தேவ சமூகத்துல உட்கார்ந்த காரியங்கள் ரொம்ப விருப்பமான காரியங்களா இருக்குது. பாருங்க, நானே நான் மாற்றிக்கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். பாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்த தேவனை நினைச்ச நன்றினா இருக்கிறேன். பாருங்க, இப்ப யூத வசனத்துல அந்த கடைசி வசனம் பாருங்க, இப்போ நல்லா புரியும். பாருங்க, வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சந்திதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசாட்டுக்காக நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் போட்டிருக்கு. பாருங்க, இப்ப தெரியுது இந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வந்தது தெரியுது அவங்களுக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி வருது. என்னை நிக்க வைக்கிறாரு, என்னை உள்ள கொண்டு நிக்க வைக்கிறது ஏன் பலன் இல்லை, என்னுடைய தாளந்து இல்லை, என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய சொத்து இல்லை, என்னுடைய அந்தஸ்து கிடையாது, நான் எனக்கு இன்னாருக்கு மகனா பிறந்திருக்கேன்ற ஒரு இதுவும் கிடையாது. கர்த்தர் பாருங்க எனக்கு ஒரு இலவசமாய் கொடுத்தாரு. என்னால வாங்க முடியல, தகுதி இல்லாத இருந்தேன், அந்நியரா இருந்தேன், புறஜாதியில இருந்தேன், தூரத்திலேயே தள்ளி பார்த்தேன். இன்னைக்கு தேவனை நெருங்கி சேர வேண்டிய வாழ பூமிப்படுத்த தேவன் என்ன பண்றாரு, நெருங்கி சேரக்கூடிய ஒரு சாகியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு. அது எப்படி நின்றுள்ளதா இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நான் என்ன பண்றேன்னா தேவ சமூகம் நமக்கு ரொம்ப தூரமா இருக்காது. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்துல கிட்டி சேர நீங்க கொடுத்த நல்ல சிலாகியத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த கிருபாசனத்துல எங்களை சேர வைத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நீ கொடுத்த இந்த ஒரு அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த சிலாகியத்துக்காக நன்றி செலுத்துறோம், சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்துல நீ கொடுத்த அந்த சிலாகியத்துக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் படைத்த தேவன், கொல்லாத தேவனை நாங்கள் ஆண்டவரே நெருங்கி கிட்ட சேர்ந்த ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிலாகியத்தை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே. கர்த்தாவே, 24 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்க நீ கொடுத்த ஒரு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ட அப்படின்னா நமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. அதற்காக உங்களுடைய ரத்தம் சிந்தினது, அதற்காக நமக்கு நன்றி செலுத்து. கேட்கிறவர்கள் ஆண்டவரே அந்த தேவ சமூகத்தை கொடுத்த ஒரு வேல்யூவை தெரிந்து கொள்ளட்டும், அதோடைய நன்றியோட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, அதோட மதிப்பை தெரிந்து கொள்ளட்டும். அப்பொழுதுதான் என்னுடைய ஜெபம் இன்னும் மதிப்புள்ள ஜெபமா இருக்கும். அப்பொழுதுதான் என்னுடைய ஜெபம் ஆண்டவரே பதில் பெறுகிற ஜெபமா இருக்கும் ஆண்டவரே. நீ அப்படியே செய்கிறபடி நமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.